ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து களி செஞ்சு காட்ட போகிறேன். கருப்பு உளுந்து களி செய்கிறதுக்கு 1.5 கிலோ தோல் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 300 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். 50 கிராம் வெந்தயம். இது எல்லாத்தையும் கழுவி நல்லலே நல்லா உலர்த்தி ஃப்ரை ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ உளுந்து வறுக்கிறேன். அதுபோல் பச்சரிசி, வெந்தயம் ஒன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறணும். லேசான பொன் வறுவலாக வறுத்தா போதும். வாயில் போட்டால் கடுக்குன்னு கடிக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வறுத்து எடுத்ததை ஆற வச்சு, தனித்தனியாக ஆற வச்சு நம்ம டப்பாவில் கொட்டி அரைச்சி மில்லில் கொடுத்து அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். அது சூடோடு நம்ம வைக்க முடியாது, அதனால் ஆற வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது களி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு 1 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். 1 கிளாஸ் மாவில் செஞ்சோம்னா 1 கிளாஸ் மாவுக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைக்கணும். களி செய்ய போகிற பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாவை எடுத்து வச்ச மாவை நல்லா கரைச்சிக்கணும். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா கரைச்சி ஒரு ஃப்ளோவாக வர மாதிரி, தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இருக்க தண்ணி சூடாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பு. இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொட்டி கிளறி விட்டுக்கிட்டே கொட்டணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மிதமான தீயில் இருந்தால் போதும். நான் 1 கிளாஸ் கருப்பட்டி பாகு, ஒரு வட்டு கருப்பட்டியில் எடுத்த கருப்பட்டி பாகும் 1 கிளாஸ் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், முதல் பால், 2 பால் ரெண்டும் சேர்த்து 1 கிளாஸ் கருப்பட்டி பாகை ஊற்றி, மாவு இப்போ பாதி வந்திருக்கு, கருப்பட்டி பாகை ஊற்றி அதே மாதிரி கட்டி தட்டாமல் கிளறிக்கிட்டே வரணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். களி வேக வேக சுருங்கி வரும். நமக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா சுருங்கி வருது. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்து கிளறலாம். இனிப்பு நமக்கு பார்த்துக்கணும். ஒருவேளை நமக்கு பத்தலைன்னா அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் களி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த உளுந்து களி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. முக்கியமாக மூட்டு வலி, எலும்பு, கை காலில் வலி, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள் எல்லாத்துக்கும் இந்த களி, உளுந்து களி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.